அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆட்சி அதிகாரத்தை நிரந்தரமாக காப்பாற்றி கொடுக்கும் பரம்பொருள் கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இதிகாசங்களின்படியும் புராண சிறப்புகளும் கொண்ட இந்த தலம் குறித்த ஆச்சரியமான 11 தகவல்கள் இருக்கின்றன. ஒன்று, மூகாசுரன் எனும் அசுரனை அழித்த அன்னை இவள் என்பதனால் இவளுக்கு மூகாம்பிகை என்ற திருநாமம் ஏற்பட்டது. நம் பாரத தேசம் முழுவதும் அமைந்திருக்கும் 51 சக்தி பீடங்களில் ஆதி பராசக்தியின் காதுகள் விழுந்த பீடமாக போற்றப்படும் கொல்லூர் இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலில் எதை வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் என கூறப்படுகின்றன. முக்கியமாக கொல்லூர் மிக சிறப்பு வாய்ந்ததாக சக்தி பீடங்களில் காப்பாற்றப்படும் முக்கியமான கோவிலாக பார்க்கப்படுகின்றன. முக்கியமாக கர்நாடக மாநிலத்தில் உடுப்பி மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லூர் ஸ்ரீ இந்த கோவில் பரசுராமரின் படைப்பில் உள்ள 7 முக்தி தலங்களில் ஒன்றாகும். இந்த கோவில் ஆதி சங்கராச்சாரியார் கட்டினார். இது சக்தி தேவி வழிபடும் ஒரு மிக முக்கியமான கோவிலாகும். தேவி மூகாம்பிகை இங்கு சக்தி தேவதையாக வழிபாடு செய்கிறார்கள். மூகா என்று அழைக்கப்படும் கௌமாசுரன் என்ற அரக்கன் இந்த கோவிலில் கொல்லப்பட்டான். மூகாம்பிகை ஒரு ஆதிசக்தி ஆகும். ஏனெனில் இந்த லிங்கத்தின் இடதுபுறத்தில் மகா காளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதி ஆகியோர் ஒருங்கிணைந்துள்ளனர். இந்த வடிவத்தில் ஆதிசக்தி இங்கு மட்டுமே காண முடியும். உத்தரபாவலிங்க வடிவில் மூகாம்பிகை தனது வலப்புறத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரை ஒருங்கிணைத்துள்ளார். ஒரு தங்க சங்கிலி இந்த சோதிர்லிங்கத்தை இடது மற்றும் வலது பகுதிகளாக பிரிக்கின்றன. லிங்கத்தின் இடது பக்கம் சக்தியையும் வலது பக்கத்தில் சிவனையும் குறிக்கிறது. ஆதிசங்கரர் தனது தியாகத்தின் போது தேவி அவருக்கு தெய்வீக பார்வையில் தோன்றியதனால் அவர் ஸ்ரீ சக்தி எந்திரத்தில் தேவியின் சிலையை நிறுவினார். ஸ்ரீ சங்கராச்சாரியாரின் பீடம் கோவில் கருவறையில் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இன்றும் ஆதிசங்கரால் வகுக்கப்பட விஜய முறைப்படி வழிபட்டு சடங்கு தொடர்ந்து நடைபெறுகின்றன. தினமும் காலை 5 மணி முதல் நிர்மால்ய பூஜை நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் பக்தர்கள் சுயம்புலிங்கத்தை காணும் வாய்ப்பை பெறுகிறார்கள். தினமும் கோவிலில் திரிகால பூஜை செய்யப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய பிரச்சனைகள், வலிகள் மற்றும் துன்பங்களிலிருந்து ஆறுதல் பெறவும், தங்கள் சரும நேர்த்திக்கடன்களை அர்ப்பணிக்கவும் அல்லது சுற்றுச்சூழல் இயற்கை அழகை ரசிக்கவும் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். பதவி உயர்வு வருபவர்கள் எண்ணற்றம் அதிகமாக இருக்கின்றன. முக்கியமாக இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதனால் பதவி உயர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. முக்கியமாக அரசியல் சம்பந்தப்பட்ட பிரமுகர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் உடனடியாக வெற்றிக்கு வழிவகுக்கும். கர்நாடகாவில் மட்டுமின்றி இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்று கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் கோவில். அன்னையின் வடிவம் துவங்கி வழிபாடுகள், சிறப்பு என பலவற்றிலும் தனித்துவமான அற்புதங்களை கொண்டுள்ள ஆலயம் இது. வெற்றிகளையும் பக்தர்கள் வேண்டும் வரங்களையும் அள்ளித்தரும் இந்த கோவில் பற்றி எண்ணற்ற தகவல்கள் இருக்கின்றன. முக்கியமாக அனைத்து அரசியல் பிரமுகர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து குறிகேட்டு விட்டுதான் மற்ற பணிகளை தொடங்குவார்களாம். இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயங்களில் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலும் ஒன்று. புகழ்பெற்ற கோவிலாக இருந்தாலும் இதன் தனி சிறப்பு பற்றி பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. இதுவரை கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகிய குடசாத்தி மலை அடிவாரத்தில் சௌவர்ணிகா நதிக்கரையில் அமைந்துள்ளது கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் கோவில். அம்பாளின் 51 சக்தி பீடங்களில் இது தேவியின் காதுகள் விழுந்த இடமாக கருதப்படுவதனால் இங்கு நாம் மனமுருகி சொல்லும் பிரார்த்தனைகள் அன்னையின் காதுகளில் உடனேயே விழும் என கூறப்படுகிறது. முக்கியமாக அவை நிறைவேறும் என்பதும் பக்தர்களின் தலையாய நம்பிக்கை. கருவறையில் நாம் பார்க்கும் அழகான மூகாம்பிகை அம்மன் சிலை ஆதிசங்கரால் பிற்காலத்தில் அது நிறுவப்பட்டது. அதன் முன்னே தரையோடு தரையாக இருக்கும் சுயம்புலிங்கம்தான் அம்பிகை லிங்கம் வடிவமாக காட்சி தரும் ஒரே சக்தி தலம் இது.
இந்த லிங்கத்தின் நடுவே ஒரு மெல்லிய தங்கக்கூடு, அதாவது சொர்ண ரேகை ஓடுகிறது. அதாவது அபிஷேக நேரத்தில் மட்டும் இதை உறுதியாக பார்க்க முடியும். இதன் இடது பாகத்தில் முப்பெரும் தேவியரும் காளி, லட்சுமி, சரஸ்வதி, வலது பாகத்தில் மும்மூர்த்திகளும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஐக்கியமாகி உள்ளனர். அதனால்தான் கொல்லூர் மூகாம்பிகையை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கிறது என கூறப்படுகிறது. ஆதிசங்கரருக்கு அம்பாள் காட்சி அளித்த போது தன்னுடன் கேரளாவிற்கு வரும்படி அவர் அம்மனை அழைத்துள்ளார். எந்த காரணத்திற்காக திரும்பி பார்க்கக்கூடாது என்ற நிபந்தனையை விதித்து ஆதிசங்கரருக்கு பின்னால் நடக்க ஆரம்பித்தார். அம்பிகை திடீரென ஒரு இடத்தில் அன்னையின் கொலுசு சத்தம் நின்று போனதனால் அம்பிகை விதித்த நிபந்தனையை மீறி ஆதிசங்கரர் திருப்பி பார்த்து விடுவார். இதனால் அதே இடத்தில் லிங்க வடிவமாக அன்னை உறைந்தார். இந்த இடம்தான் இன்று நாம் வணங்கும் கொல்லூர் கோவில். இங்கு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அதன் மீது அம்பிகை திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்துபட்டுள்ளனர். ஆதிசங்கர் இங்கு கடுமையான தவம் இருந்தபோது அவரது உடல்நிலை மிகவும் சோர்ந்து போனது. அப்போது அம்பாளே நேரில் வந்து அவருக்கு ஒரு மூலிகை கசாயத்தை கொடுத்து உடலில் தோன்றினாராம். அதன் நினைவாக இன்றும் தினமும் இரவு அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு பக்தர்களுக்கு கசாய பிரசாதம், இஞ்சி, மிளகு, திப்பிள்ளி, வெள்ளம் கலந்து வழங்கப்படுகிறது. இது பல நோய்களை குணமாக்குகிறது, மருத்துவ குணம் கொண்டதும் என கூறப்படுகிறது. திருமணம் இல்லாமல் தவிப்பவர்களும், அரசியலில் பிரச்சனையை சந்திப்பவர்களும், முக்கியமாக ஆண் குழந்தை இல்லாமல் தவிப்பவர்களும், கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருப்பவர்களும் எண்ணற்ற கடும் மனவேதனை அடைகிறார்கள். கருவறையில் இருக்கும் மூகாம்பி அம்பாளின் சிலைக்கு எந்தவித அபிஷேகமும் செய்யப்படுவதில்லை. அலங்காரமும் தீபாராதனை மட்டுமே அன்னைக்கு உண்டு. அத்தனை அபிஷேகங்களும் அன்னைக்கு முன்னிருக்கும் சீம்பலிங்கத்திற்கு மட்டுமே நடத்தப்படுகின்றன. முக்கியமாக கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு மூக்குத்தி சிறப்பு வாய்ந்தது போல மூகாம்பி அம்மனுக்கு அவளது மார்பு மற்றும் இடையில் அணிவிக்கப்படும் பச்சை மரகதம் பதித்த பொற்சரம், தங்க சங்கிலி மிகவும் விசேஷமானதாகும். இங்கு ஒரே நாள் அன்னைக்கு 3 விதமான வழிபாடுகள் செய்யப்படுகிறார்கள். காலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது அன்னைக்கு சரஸ்வதியாகும் கல்வியில், உச்சி காலத்தில் லட்சுமியாகும் அதாவது செல்வத்திற்கு, மாலை இரவு வழிபாடுகளில் துர்கையாகவும் காளியாகவும் வீரம் பாவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தினம் 3 வேளைகளில் அம்பாளின் உற்சவ மூர்த்தி கோவிலை சுற்றி வலம் வரும். இதற்கு சிவேலி உல்லாசம் என்று பெயர். காலையில் காளியாகவும், மதிய வேளையில் லட்சுமியாகவும், இரவில் சரஸ்வதியாகவும் அம்பாளை பாவித்து இந்த உலா நடைபெறுகிறது. முக்கியமாக புராணங்களின்படி கேரளா மற்றும் கர்நாடகாவில் கடற்கரை பகுதிகளில் கடல் அரசனிடமிருந்து பரசுராமர் மீட்டதாக கூறப்படுகிறது. அப்படி அவர் உருவாக்கிய 7 முக்தி ஸ்தலங்களில் கொல்லூரும் ஒன்று. கோவிலில் ஒட்டி ஓடும் சௌபர்ணனிகா நதி குடசாஸ்திரி மலையிலிருந்து வரும் வழியில் ஏகப்பட்ட மூலிகை செடிகளின் வேர்களை தொட்டு கொண்டு வருவதனால் இந்த நதியில் நீராடினால் தோல் நோய்கள் மற்றும் மன உளைச்சல் நீங்கும் என்பது அறிவியல் கலந்த ஆன்மீக உண்மை. பொதுவாக கோவில்களில் சாமி கும்பிட மட்டுமே பக்தர்கள் போவார்கள். ஆனால் இந்த தலம் கலைகளின் நிரூபணமாக சரஸ்வதி அம்சம் என்பதனால் இந்தியாவில் முன்னணி இசை நாட்டிய கலைஞர்கள் தங்களின் கலை பயணத்தை தொடங்குகிறார்கள். முன்போ அல்லது தங்களின் நன்றிக்கடனாகவும் இங்கு வந்து பாடி ஆடி வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். முக்கியமாக அரசியல் பிரமுகர்களுக்கு இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.